السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இடையே எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையால் கருணையால் அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இறையெல்லாம் பள்ளிவாசலை அமர்ந்து அல்லாஹுடைய துதிப்பாடியவராகவும் துதித்தவர்களாகவும் தஸ்பீஹ் செய்தவர்களாகவும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணங்களை எல்லாம் ஏற்று மக்பூலான பிரார்த்தனையாக அங்கீகரித்து நாள மறுமையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும்போது வபித்தகு ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா வலா தன்ச நசீபக்க மினத் துன்யா வஹிஸ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் வலா தபிஇல் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான மக்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களையும் அனைத்து விதமான கண்டுபிடிப்புகளையும் அனைத்து விதமான நியமத்துக்களையும் அருள் பாலிப்புகளையும் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் இந்த உலகம் மட்டும்தான் உலக வாழ்க்கை மட்டும்தான் என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமான மக்களும் இந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அனுபவித்து இதனுடைய எல்லா விதமான தாற்பயமும் அல்லாஹை சிந்திக்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நினைத்து அல்லாஹை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மக்களும், இப்படி இரண்டு பிரிவாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். இதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், பபித்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் தாரல் ஆஹிரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்திலே நீங்கள் தாரல் ஆஹிரா மறுமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ச நசீபக்க மினத் துன்யா. உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் காரணமாக நீங்கள் மறுமையை மறந்துவிட வேண்டாம். கமா அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். நீங்கள் எல்லா விதமான நல்லமல்களையும் நல்லெண்ணங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அழகான விஷயங்களை எல்லாம் தந்திருப்பதை போன்று நீங்களும் உங்களுடைய செயல், சொல், குணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நல்லதாக அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வலா தபிஇல் ஃபஸாத, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், குழப்பத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழப்பவாதிகளை, குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களை ஒரு காலமும் அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல் கையிஸ் என்றால் புத்திசாலி, அறிவுள்ளவன் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய உடலை, உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டானே, தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டானே, தன்னுடைய நஃப்ஸை வெற்றி கொண்டானே, இவன்தான். எதற்காக வெற்றி கொள்கிறான்? வஅமில லிமா பஅதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக தன்னுடைய நஃப்ஸை வெற்றி கொண்டு, தம்முடைய நஃப்ஸ் சொல்வதை போன்று கேட்காமல் அவனாக சுயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்து அல்லாஹ்வுடைய ஆணைகளுக்கு இணங்கி தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அவன் அமைத்துக் கொள்ளுகிறானே, இவன்தான் புத்திசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஒரு யுத்தத்திற்காக, தற்காப்பு படையில் ஒரு யுத்தத்திற்காக சென்றுவிட்டு திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களெல்லாம் அந்த யுத்த களைப்பில் ஓய்வெடுத்து அப்படியே நிம்மதியாக சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாமெல்லாம் சின்ன ஒரு யுத்தத்திற்காக சின்ன ஜிஹாதை செய்துவிட்டு வந்திருக்கிறோம், இதைவிட ஒரு பெரிய ஜிஹாத் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன ரசூலுல்லாஹ், நாம் யுத்தத்துக்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம், உலகிலே மிகப்பெரிய அளப்பெரிய அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமல் தற்காப்பு போர், அந்த போரை கலந்து ஜிஹாது செய்து விட்டு வந்திருக்கக்கூடிய எங்களை பார்த்து இது ஒரு சின்ன யுத்தம் தான், நாம் ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்களே, அது என்ன யுத்தம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய நஃப்ஸோடு யுத்தம் செய்வது. நஃப்ஸ் இன்ன பிற செயல்பாடுகளை தூண்டும், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இஸ்லாத்திற்கும் பிடிக்காத செயல்பாடுகளை தூண்டும் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த நஃப்ஸில் அவரவர் யுத்தம் செய்து, அதாவது நஃப்ஸை கண்ட்ரோல் செய்து, நஃப்ஸை பக்குவப்படுத்தி, நஃப்ஸ் சொல்லுவது போல் கேட்காமல் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுகிறாரே, இவர்தான் அந்த பெரிய யுத்தத்தில் வெற்றி கொள்ளக்கூடியவர் என்று சொன்னார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையுஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக அல்லாஹ்வுடைய ஆணையத்துக்கு இணங்கி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன்தான் புத்திசாலி, அறிவுள்ளவன் என்று சொன்னார்கள். அதோட இன்னும் சொன்னார்கள், வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். அதாவது புத்தி இல்லாதவன், இயலாதவன், அறிவில்லாதவன், மன் அத்பஅ நஃப்ஸஹு, தன்னுடைய ஆத்மாவை அவனுடைய இஷ்டப்படி பின்பற்றிக் கொள்கிறான், ஹவாஹா, அவனுடைய மனோ இச்சைக்காக அவனுடைய நஃப்ஸை பின்பற்றுகிறான், வ தமன்னா அலல்லாஹ், ஆனாலும் அவன் இஷ்டப்பிரகாரம் இருந்துவிட்டு நாளை மறுமையில் வெற்றி கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே, இவன் தான் புத்தி இல்லாதவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தருணத்திலே சஹாபா பெருமக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அது அவன் வியாபாரத்திலே நஷ்டப்பட்டு விட்டவன், அவன் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ் என்றால் உண்மைதான், ஆனால் இங்கல்ல, மறுமையில் எதுவுமே அவன் செய்யாமல் அல்லது அவன் செய்து மனிதர்களுக்காக அவனுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்தோ அல்லது இறைவனுக்காக எந்த விதமான செயலையும் செய்யாமல் அங்கே நிராசையாக ஒன்றுமில்லாமல் நிற்கதியாக நிற்கின்றானே மறுமையில், அவன்தான் முஃப்லிஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிரகாரம் அல் கையிஸ், புத்திசாலியாக, அறிவுள்ளவனாக,
தன்னுடைய ஆத்மாவை வெற்றி கொள்ளக்கூடியவனாக, தன் ஆத்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்து அவன் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையில் இருக்கிறானே, அவன்தான் புத்திசாலி என்று சொன்னார்கள். நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் போது, இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபும் வ லஹவும், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே வீணும் விளையாட்டும் என்றார்கள். அதுபோன்று அவல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைர் இன்த ரப்பிக், அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல், அதாவது சாலிகான நல்ல மகள் தான் அல்லாஹ்விடத்திலே தங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த துன்யா என்றால், இந்த உலகம் என்றால் மக்கள் நினைத்து கொண்டிருப்பது சுகபோகங்களும் பணமும் பண வசதியும் தான் என்பதாக இந்த மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் யுஹிப்பூனல் ஹம்ஸ வ யன்ஸவுனல் ஹம்ஸ, அதாவது 5 விஷயங்கள் மனிதன் பிரியப்படுவான், இந்த 5 விஷயங்களை மறந்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் வந்தால் என்னுடைய சமுதாயம் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்ன காலம்? அந்த 5 விஷயம் என்ன என்று சொல்லும் போது, யுஹிப்பூனல் ஹம்ஸ, 5 விஷயத்தை மனிதன் அளவுக்கு அதிகமாக பிரியப்படுவான். வயன்ஸவுனல் ஹம்ஸ, 5 விஷயங்களை அவன் மறந்து விடுவான். ஒன்று யுஹிப்பூனல் மால, பணம் 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 என்று எந்த முறையாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான். வயன்ஸவுனல் ஹிசாப, நாளை மறுமையில் இந்த பணம் எப்படி உருவாக்கினாய், எப்படி சம்பாதித்தாய், ஹராமாக சம்பாதித்தாயா அல்லது ஹலாலாக சம்பாதித்தாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வியை மறந்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இரண்டாவதாக சொன்னார்கள், யஹ்பூனல் குஸூர வயன்ஸவுனல் குபூர, அதாவது மணி மண்டபங்கள், கோபுரங்கள், பிரம்மாண்டமான பில்டிங்கள் கட்டி அழகுபார்க்கக்கூடிய அந்த மனிதன் அந்த கட்டடங்களை எல்லாம் கட்டுவான், அதை பிரியப்படுவான். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்க்கை முடிந்த பிறகு 80, 100, 120 சில ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்த பிறகு நம்மை கொண்டு மரணித்த பின்பாக மண்ணறையில் வைக்கப்படக்கூடிய அந்த மண்ணறையை மறந்து விடுவான். ஆனால் மணிமண்டபங்களை எல்லாம் பிரியப்படுவான், மன்னரை மறந்து விடுவான். மூன்றாவதாக சொன்னார்கள், துன்யா, இந்த உலகம்தான், உலக வாழ்க்கை தான் அவன் பிரியப்படுவான். நாளை மறுமை ஒன்று இருக்கிறதே என்று அந்த மறுமை சிந்தனையே அவனுக்கு வராது. இப்படி அந்த மறுமையை மறந்து விடுவான். அதுபோன்று இந்த உலக வாழ்க்கையை விரும்புவான். மரணத்தை மறந்து விடுவான். படைப்பினங்களை எல்லாம் பிரியப்படுவான். இந்த படைப்பை எல்லாம் படைத்த வல்ல ரஹ்மானான அந்த ஹாலிக்கை, படைப்பாளனை மறந்து விடுவான். இப்படி 5 விஷயங்களை அவன் பிரியப்பட்டு 5 விஷயங்களை மறந்து விடுகிறானே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வறுமையானால் என்னுடைய சமுதாயம் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின அந்த காலம் இந்த காலமாகத்தான் இருக்கக்கூடும் என்று கூட நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை போன்று இந்த மனிதன் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாதியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்று கேட்டு அதற்கு பதில் சொல்லாமல் இவருடைய கணுக்கால் அந்த கால் நகராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழியில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மனிதன் ஒரு காலம் வரும் தான் சம்பாதித்த பணம் ஹலாலா ஹராமா என்று சிந்திக்க கூட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் நல்ல முறையில் ஹலாலான முறையில் சாப்பிடுங்கள், நீங்கள் நல்ல முறையில் அருந்துங்கள், ஆனால் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இது முஃமின்களுடைய அடையாளமாக வீண் விரயம் செய்யாமல் அவர் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதை போன்று இந்த இடது பக்கம் உடையவர்கள் என்று சொல்லக்கூடிய வஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறம் உடையவர்கள். இடதுபுறம் உடையவர்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் சொல்லும் போது
ஃபீ சமூமின் வஹமீம், அவர்கள் அதாவது அனல் காற்றும் கொதிநீர் சுடு தண்ணீரிலும் அவர்கள் அழுந்துவார்கள். வல்லைலின் மின் யஹ்மூம், கரும்புகையுடைய அந்த நிழலிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவார்கள். லா பாரிதும் வலா கரீம், அங்கே எந்த விதமான குளிரோ சுகமோ இருக்காதே. அப்படிப்பட்ட அந்த நரகவாதிகளை பற்றி சொல்லும் போது காரணம் என்ன? இவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், இன்னஹும் கானு கபல தாலிக முத்ரஃபீன், இவர்கள் இந்த மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அல்லவா, இவர்கள் மறுமையை மறந்து இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவித்து சொகுசாக வாழ்ந்தார்கள். இந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே அனல் காற்றும் சுடு தண்ணீரும் அதுபோன்றே கரும் புகை உடைய நிழலையும் எந்த விதமான குளிரோ சுகமும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்லும் போது, கானு ஃபீ தாரித் துன்யா முன்இமீன முக்மிலீன அலா லஸ்ஸாத்தி அன்ஃபுஸிஹிம், இவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவர்கள் மூழ்கி அந்த உலக வாழ்க்கைதான் என்று அவருடைய ஆத்மா சொன்னதை பிரகாரம் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்றவர்களை எல்லாம் திருமறை குர்ஆனிலே அன்றே சொல்லிவிட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆத்தைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லத்தனூ பில் உஸ்பா உலில் குவா இது கால லஹு கௌமஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹீன். அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த வசனம் இந்த காரூனை குறிப்பிட்டு சொல்லி இருந்தாலும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்ட அந்த வசனம் தான். பபுத்தகு ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, மறுமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தில் மறுமையினுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தின் காரணமாக மறுமையை மறந்து கொள்ளாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல நேமத்துக்களை வழங்கியதை போன்று நீங்களும் நல்ல விஷயங்களை செய்து இந்த உலகத்திலே பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அந்த காமானுக்கு அந்த காரூனுக்கு அல்லாஹ் சொன்னதைதான் உலக மக்கள் அனைவரும் அதே போன்றுதான் பின்பற்ற வேண்டும். என்ன இந்த காரூன் என்ன செய்தான், என்ன சொன்னான் என்றால், மகா அலேஹிம், அந்த மக்களிடத்தில் அட்டூழியங்களை அமைத்து விட்டான், அத்துமீறி கொண்டான். வார்த்தையினாக மினல் குனூஸ், அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு பொக்கிஷங்களில் அதிகமான அருள் கருணைகளை நான் கொடுத்திருந்தேன். இன்ன மஃபாத்திஹு, அவனுடைய திறவுகோல் லத்தனூ பில் உஸ்பா, பலமுள்ள உலில் குவா, பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கு அந்த திறவுகோலை சுமப்பதே கஷ்டமாக இருக்கும். அப்படி எத்தனை விதமான பொக்கிஷங்களை உள்ளடக்கிய பெட்டகங்கள் அவன் வைத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த திறவுகோலை சுமப்பதே பெருங்கூட்டத்துக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், இது காலலகு கோமகு, அந்த நேரத்தில் அவனுடைய கூட்டம் சொல்லிச்சுது, லா தஃப்ரஹு, நீ பெருமை கொள்ளாதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை அளிப்பவர்களை ஒரு காலம் அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் என்று சொன்னாலும், அவன் என்ன சொன்னான் என்று சொன்னான், அவன் சொன்ன விஷயம், அதாவது இந்த எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுகபோகங்கள் இருக்கிறது, கால இன்னமா ஊத்தீத்துஹு அலா இல்மின் இன்டி, என்னுடைய சுய அறிவினால் என்னுடைய சொந்த திறமையினால் தான் இதெல்லாம் கிடைத்திருக்கிறதே தவிர எனக்கு யாரும் தந்தது கிடையாது. அவலம் யஅலம் அன்னல்லாஹ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், இவன் தெரிய மாட்டானா, இவனுக்கு புரியாதா, சிந்திக்க மாட்டானா, இவன் கேள்விப்படவில்லையா, கது அஹலக்க மின் கபலி, இதற்கு முன்னால் உள்ள எத்தனையோ கூட்டங்களை, மினல் குரூன் மின் மன்ஹு அஷத்து மின்ஹு கூவத்தம் அக்ஸர ஜம்மா, இவனை விட அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த அந்த கூட்டங்களும், அதே போன்று இவனை விட அதிகமான பொருட்களை எல்லாம் சேகரித்த பணங்களும் செல்வங்களும் இருந்த அந்த கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்த விஷயம் இவனுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரூனை பார்த்து கேட்கக்கூடிய அந்த கேள்விதான். காரணம், அவன் அல்லாஹுவை மறந்தான். என்னுடைய சொந்த திறமையினால் தான் நான் இதெல்லாம் சம்பாதித்தேன் என்று சொன்னான். அல்லாஹ் என்று அப்படி ஒரு விஷயமே கிடையாது என்று சொன்ன காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை என்ன செய்தான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த,
அவனை புதை உண்டு போகச் செய்தோம். தாரிகள் அருள அவனுடைய வீட்டுடனே அந்த பூமியிலே புதை உண்டு செய்தோம். பமா கானலகமின் ஃபியாத்தின் எந்த கூட்டமும் எல் சுரோனகமின் தூணில்லா அல்லாஹ்வுடைய உதவியை தவிர அவருக்கு எந்த கூட்டமும் அவனுக்கு உதவி செய்யாம முன்வரவில்லை, உதவி செய்யவும் மாட்டார்கள். ஒமாக்கான மினல் முன்தஸிரீன் அவன் உதவி பெறக்கூடியவனாகவும் அவன் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக அறிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 1500 வருடங்களுக்கு முன்னால் திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டது. அதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சஹாபாக்கள் காலத்திலே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய செல்வங்களை எப்படியெல்லாம் செலவு செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் எப்படி செலவு செய்தார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த விதமான பெருமையோ கொள்ளாமல் அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய செல்வங்களை செலவிட்டார்கள். இஸ்லாமிய வரலாறுகளில் சஅத் பின் அபீ வக்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரலியல்லாஹு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த சஹாபி ஒரு நாள் தினம் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நடந்த சம்பவத்தை அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். வஜானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுனி ஆம் ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரத்தில் அந்த விடைபெறக்கூடிய ஹஜ்ஜில், அந்த ஹஜ்ஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நோயிட்டிருந்தேன், அதாவது சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் நோயிட்டிருந்தேன், என்னை நோய் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்த நேரத்தில் நான் அவர்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கும் போதே நானே சொன்னேன், வனது மாலி எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, வலாபி எரிசினி இல்லாபி இப்னதி எனக்கு ஒரே ஒரு பெண் மகள் இருக்கிறார், அந்த மகளை தவிர எனக்கு எந்த வாரிசும் இல்லை. ஆகவே என்னுடைய பொருளில் 3/2 பாகம் நான் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தேவையில்லை, வேண்டாம், 3/2 பகுதி நீ தர்மம் செய்ய வேண்டிய தேவையில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், நான் பாதியை செலவு செய்யட்டுமா? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தேவையில்லை, வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸுலுசு 1/3 பகுதியை நீ செலவு செய்து மீறி உன்னுடைய குடும்பத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னக இன் ததரு வரசத்துக்க அக்னியா கைர் மின் அன் ததருஹும் மகாலத்தன் யதகஃபூனன் நாஸ, அதாவது உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய குடும்பங்களை நீ செல்வந்தர்களாக விட்டு செல்வது, உன்னுடைய குடும்பங்கள் இன்ன பிற மக்களிடத்தில் கையேந்தி தன்னுடைய வசதிகளை செலவுக்காக கேட்பதை விட மிக சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுக்க வேண்டும். துனியாவும் வேணும், ஆகிரமும் வேணும். அந்த ஆகிரத்துக்காக மனமைக்காக நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நபிமொழி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா, அதாவது உண்மையான முஃமின்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு உலோபித்தனமாக குறைக்கவும் மாட்டார்கள். வகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கும் மத்தியில் நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்போது என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைய தலைப்பு, அதாவது ஒரு புத்திமான், ஒரு அறிவாளி, அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், தன்னுடைய மரணத்துக்கு பின்னால், இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த சுகபோகங்களை அனுபவிக்கவும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நமக்கு கிடைப்பதற்கும் நாம் நல்ல முறையில் அல்லாஹ்வை வணக்க வழிபாடில் ஈடுபடுவதற்கு தன்னுடைய ஆத்மாவுடன் போரிட்டு, அதாவது ஆத்மாவை தன் பக்குவப்படுத்தி அதை வெற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நாள மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே அல்லாஹ்வுடைய பரிசுகளை பெறுவதற்கு தயாராக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிரகாரம்
நாமும் நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்க சொன்னார்கள். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபஸஹா வ தக்வாஹா வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வே, நீ நல்ல நஃப்ஸை நீ கொடுப்பாயாக, நல்ல ஆத்மாவை தருவாயாக. வ தக்வாஹா, அந்த ஆத்மா உனக்கு இறையற்றமுடைய ஆத்மாவாக ஆக வேண்டும். ஸக்கிஹா, அதை தூய்மைப்படுத்துவாயாக. வ அன்த கைரு மன் ஸக்காஹா, நஃப்ஸை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களே மிக சிறந்த தூய்மையாளர் நீ அல்லாஹ். என்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய உன்னுடைய அருள் கொடைகளை எல்லாம் நாளை மறுமையில் பெறுவதற்கு உண்மையான முஸ்லிம்களாகவும் முஸ்லிம்களாகவும் முத்தக்கின்களாகவும் அல்லாஹ் எந்நேரம் நினைத்து பயப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து, ஈமானுடைய வெற்றியை தந்து, இம்மையிலும் நல்ல முறையில் வாழ்ந்து மறுமையுடைய வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சிகரமாக பெறுவதற்கு நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக என வேண்டி எனது இந்த முதல் ஜும்மாவுடைய ஹுத்பாவுடைய விஷயத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா.